ஹாய் வியூவர்ஸ், ஐ எம் பிரபாகரன் ஃப்ரம் விவி இன்ஃபோடெக். நம்ம இன்னைக்கான வீடியோவில் எக்ஸல் டேலி ஃபிசிக்கல் ஸ்டாக் யூஸ் பண்ணி எப்படி மல்டிபிள் குடோன்ஸில் இருக்கிற ஸ்டாக் ஐட்டமோட க்ளோசிங் குவான்டிட்டியை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்மளோட யூடியூப் சேனலில் எக்ஸல் டேலி ஃபிசிக்கல் ஸ்டாக்கை யூஸ் பண்ணி எப்படி சிங்கிள் குடோனில் இருக்கிற ஸ்டாக் ஐட்டமோட க்ளோசிங்கை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் அந்த வீடியோஸோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ பார்க்காதவங்க ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு எனக்கு தேவையான எக்ஸல் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னென்ன காலம் வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வவுச்சர் டேட்டு. ஸோ நான் இன்றைக்கி டேட் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வவுச்சர் டைப் நேமு ஃபிசிக்கல் ஸ்டாக் அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வவுச்சர் நம்பர் 1 அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐட்டம் நேமு. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற எந்த ஸ்டாக் ஐட்டமோட க்ளோசிங் வந்து சேஞ்ச் பண்ணமோ அதோட ஐட்டம் நேமு. ஸோ நெக்ஸ்ட்டு ஐட்டம் அலோகேஷன் ஃபார் டெஸ்டினேஷன் குடோன். ஸோ அதில் வந்து நம்மக்கிட்ட எந்தெந்த குடோன் இருக்கோ அந்த குடோன்ஸ் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஐட்டம் அலோகேஷன் ஃபார் ஆக்சுவல் குவான்டிட்டி. ஸோ நம்மக்கிட்ட க்ளோசிங் என்ன சேஞ்ச் பண்ணணுமோ அதோட குவான்டிட்டி நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி நம்மக்கிட்ட எந்தெந்த ஐட்டத்துக்கு எந்தெந்த குடோனில் சேஞ்ச் பண்ணணுமோ அந்தந்த குடோன்ஸை கொடுத்துட்டு இங்கே வந்து ஃபில் செட் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ வந்து இதில் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் நான் டேலிக்குள்ளே போயிடுறேன். டேலிக்குள்ளே போனதுக்கப்புறம் ஸ்டாக் சம்மரியில் இது வரைக்கும் நம்மகிட்ட இருக்கிற ஸ்டாக் ஐட்டோட க்ளோசிங் பேலன்ஸ் இவ்வளோ. ஸோ நெக்ஸ்ட்டு நான் இம்போர்ட் போயிடுறேன். ட்ரான்சாக்ஷன்ஸ். ஸோ நான் ஃபைல் ஃபார்மெட் வந்து எக்ஸல் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு, ஸோ எக்ஸல் நேம் என்ன பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாக் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு, ஒர்க் ஷீட் நேம் வந்து என்னோட வந்து நான் ஷீட்டில் வச்சுருக்கேன். ஸோ நான் ஷீட் அப்படின்றத கொடுத்துட்டு டிஃபால்ட் டேபிள் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு டிரான்சாக்ஷனை வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் இம்போர்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இம்போர்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நான் டேபிளில் போய் செக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஸ்டாக் ஐட்டமோட நம்ம கிட்ட குடோனில் அதோட க்ளோசிங் குவான்டிட்டி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து ஸ்டாக் சம்மரி செக் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதோட க்ளோசிங் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நம்ம குடோன் வைஸ் பார்க்கலாம். ஸோ அதுக்கு டிஸ்பிளே மோட் ரிப்போர்ட்ஸ், இன்வென்ட்ரி புக்ஸ், குடோன்ஸ் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு மெயின் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 250 குவான்டிட்டிஸ் வந்து க்ளோசிங்கில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெட் ஃபில் கொடுத்தேன் அப்படின்னா 146 ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் குவான்டிட்டி இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டேலி பேசிக்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம விவி இன்ஃபோடெக் சேனலில் 99 ருபீஸ்க்கு டேலி பேசிக்ஸ் கிளாஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதை எப்படி நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா கூகுள் ஒரு க்ரோம் போயிட்டு விவி இன்ஃபோடெக் அப்படின்ற சர்ச் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வர லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கோர்சஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா டேலி பிரைம் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்றது இங்கே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆட் டு கார்டு அப்படின்னு சொல்லி இருக்கும் 99 ருபீஸ். ஸோ ஆட் டு கார்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து செக் அவுட் கொடுத்து உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஸோ இதோட எண்டில் வந்து உங்களுக்கு ஃப்ரீ சர்டிஃபிகேட்ஸும் கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ கைஸ்.